ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேன். இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இதுக்கு காய் தேவையில்லை, பருப்பும் தேவையில்லை. இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்செடுத்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். 6 பல் பூண்டு நறுக்கின்னு இருக்கேன், இந்த மாதிரி நீல வாக்கில். அதையும் போட்டு வதக்கிடலாம். மூணு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. கருவேப்பிலை இதுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 6 பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி வச்சுட்டுருக்கேன், அதையும் இப்படி போட்டுட்டேன். உங்களோட மிளகா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 15 நீல வாக்கில் இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிடுத்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக உங்களுக்கு சாம்பார் பொடி விருப்பப்பட்டாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்டோடு இருக்கும். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. 3 பழுத்த தக்காளி எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு இருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இவ்வளோ தக்காளி போட்டு செய்கிறதுனால புளிக்குமோன்னு பயப்பட வேண்டாம். நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றலை, அதுக்கு தான் இந்த காரம். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பருப்பும் வேக விட தேவையில்லை. காய் இல்லாத நேரத்தில் இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுன்றலாம். டிஃபனுக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே. ஒரு கொதி வந்துடுத்து மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ இதை அரைச்சிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 மூடி தேங்காய் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துன்றலாம். தேங்காயை போட்டுன்ட்டேன். ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனை. தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். தண்ணி நல்லா குறைஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுது இதில் சேர்த்துன்றலாம். இதுக்கு ஒரு கொதி விட்டால் போதும். கம கமன் வாசனையோட தக்காளி குழம்பு தயாராகிடுது. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பிரியாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.